லைவ் ஆன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரைப்பட விமர்சனம் பார்க்க போறோம்னா, யாதும் அறியவன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு காதல் ஜோடி, அந்த ரெண்டு காதல் ஜோடி இருப்பாங்க. ஒரு காதல் ஜோடிக்கு அதுல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பர்த்டே, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பங்களாவுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. அங்கே கூப்பிட்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த முக்கியமான இந்த யாதும் அறியவன் அந்த படத்தினுடைய கதை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ரெண்டு காதலர்கள், அந்த ரெண்டு காதலர்களில் ஒரு காதலியை வந்து அவர் தப்பாக நடக்க பார்ப்பார். அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து இறந்துரும். அந்த பொண்ணு எப்படி இறக்குது அப்படின்ற விஷயங்களை தான் இயக்குனர் காமிச்சிருக்காரு. நிறைய இந்த படங்களில் கொஞ்சம் மைனஸ் இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து செத்துரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த படத்தினுடைய கதை, அதாவது அவங்க காட்டு பங்களாக்கு வர இடத்துல வந்து பார்த்தோன்னா அப்புக்குட்டி அவர்கள் வந்து சமையல்காரராக வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குங்க. இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறது, அந்த பொண்ணு சாவுறது, அந்த அது எப்படி சொல்ல முடியாதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது இந்த படத்தில். இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இயக்குனர் ரொம்ப அருமையாக வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காரு. இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா கோபி அவர்கள் வந்து படம் வந்து இயக்கியிருக்காரு. என்னுடைய டூரேஷன் டைம் பார்த்தோன்னா 1.25 மணி நேரத்துலேயே இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு. கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்தாலும் கூட அவருக்கு பிடிச்ச மாதிரியான இந்த கதை பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படிதான் வந்து படம் பார்க்கும் போது இருக்கு. நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயக்குனருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே போல் இந்த கதையை பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் அவருடைய கேரக்டரு அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா அவர்களும் வந்து மருத்துவராக வருவார், அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த மருத்துவருடைய கேரக்டரில். பிரானா அவர்களும் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து படத்தில் ஏகப்பட்ட பெரிய பட்டாளமே இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்தோன்னா தர்ம பிரகாஷ் அவர்கள், அவரும் வந்து நல்லா மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா முழுக்க என்ன தான் கதையை வந்து நகர்த்திருந்தாலும் அந்த கடைசியில் இருக்கிற ட்விஸ்ட்டு தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அந்த ட்விஸ்ட்னா அந்த கனவு தான் சொல்ல முடியும். அந்த கனவு சொல்லிட்டேன்னா சரிங்க. அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்துட்டு உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.